Hi friends, welcome to Cognitive Edupoint YouTube channel. இந்த வீடியோவில் நாம் கேரக்டர் டேபிள் அதனுடைய காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்புறம் அந்த கேரக்டர் டேபிளை யூஸ் பண்ணி எப்படி வைப்ரேஷனல் மோட்ஸை கண்டுபிடிக்கிறது, அதில் ராமன் ஆக்டிவ் மோட்ஸ் எது, ஐஆர் ஆக்டிவ் மோட்ஸ் எது, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரக்டர் டேபிள்னால் என்னென்னா, இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் C2V கேரக்டர் டேபிள். கேரக்டர் டேபிள் யூஸ்வலாக என்ன செய்யணும்னா, இட் வில் லிஸ்ட் அவுட் ஆல் த சிமெட்ரி ஆப்பரேஷன்ஸ் with respect to their classes, order of the group, various irreducible representations and their symbols and the basis functions. இதெல்லாம் கேரக்டர் டேபிளுடைய காம்பனன்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மேலே இருக்கிற டாப், இது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் குரூப்புடைய ஷோன் ஃப்ளை சிம்பிள் அண்ட் அதனுடைய வேரியஸ் சிமெட்ரி ஆப்பரேஷன்ஸ் கிளாசிஃபைடு வித் ரெஸ்பெக்ட் டு த நம்பர் ஆஃப் கிளாஸஸ். அதே போல் in the left column, in the last column, this represents the Mulliken symbols for the various irreducible representations. Often they are represented using Bethe notation, capital gamma 1 2 3 4 அது மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஒரு irreducible representation capital gamma 1 2 இப்படி போட்டிருந்தாங்கன்னா this is called Bethe notation. பட் மாடர்ன் டெஃபினிஷன் என்னென்னா, we use Mulliken symbols. அண்ட் செகண்ட் பார்ட்டு வேரியஸ் irreducible representation. ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் எந்த கோஆர்டினேட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பர்டிகுலர் சிமெட்ரி ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணும்போது சிமெட்ரிக்காக இருக்கா, ஆன்டிசிமெட்ரிக்காக இருக்கா அப்படின்ற ரெப்ரசன்டேஷன்ஸ். தே ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் irreducible representation. A1க்கான கேரக்டர்ஸ் 1 1 1 1, A2க்கு 1 1 1 -1 -1 அண்ட் ஸோ ஆன். இது மாதிரி எத்தனை கிளாஸஸ் இருக்கோ அத்தனை irreducible representations இருக்கும் ஆஸ் பர் கிரேட் ஆர்த்தகனாலிட்டி தியரம். அண்ட் இந்த லாஸ்ட் காலத்தில் மேலே ஆர்டர் ஆஃப் த குரூப் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட் காலம் தே ஆர் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் x y z அண்ட் த கோஆர்டினேட்ஸ் யூஸ்டு ஃபார் ரொட்டேஷன் rx ry rz. இதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. தே ஆர் சிம்பிள் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ், ரொட்டேஷனுக்கும் டிரான்ஸ்லேஷனையும் மென்ஷன் பண்ணுறது. ஸோ rz ry rx கரஸ்பாண்ட்ஸ் டு ரொட்டேஷனல் ஆக்சஸஸ், x, y, z corresponds to translational axis. அதுக்கு அடுத்த காலம் they are binary products of the Cartesian coordinates. Binary products, multiplications of xx, yy, zz, xy, yz and so on. இது மாதிரி binary products. Higher point groupsல multiples-உம் இருக்கும், cubic products-உம் இருக்கும். So these are collectively called as basis function of the particular point group. अब character table la first shown fly symbol, various symmetry operations and the symbols for the irreducible representations and characters of the corresponding irreducible representation and Cartesian coordinates, translational as well as rotational and then vibrational. They are basis functions all together, they are called. ஃபஸ்ட் ரோவில் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் இருக்கும், செகண்டில் பைனரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தேர்டு கியூபிக் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் கலெக்டிவ்லி கால்டு பேசிஸ் ஃபங்க்ஷன். சம்டைம்ஸ் இங்கே ஆர்டர் ஆஃப் த குரூப் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் கிளாஸஸ், விச் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் சிமெட்ரி ஆப்பரேஷன்ஸ் ப்ரெசன்ஸ் இன் C2V குரூப்பில் 1 2 3 4 ஆப்பரேஷன் இருக்குது. ஸோ ஆர்டர் ஆஃப் த குரூப் இஸ் 4. இப்போது ஒரு பர்டிகுலர் சிமெட்ரி irreducible representationக்கு எப்படி முல்லிக்கன் சிம்பிள் அரைவ் ஆகிறாங்க, காமனாக மட்டும் மென்ஷன் பண்ணோம்னா we will mention capital gamma 1 2 3. பட் முல்லிக்கன் சிம்பிள் எப்படி வருதுன்னா, it is based on the symmetry of various symmetry operations present in the corresponding irrep. For example, இந்த irrep எடுத்துக்கிட்டோம்னா ஈக்கு என்ன கேரக்டர் கிடைக்கிது, சிமெட்ரிக்கா ஆன்டிசிமெட்ரிக்கா, C2க்கு என்ன சிமெட்ரி கிடைக்குது, சிக்மாவுக்கு என்ன சிமெட்ரி கிடைக்குது, அதை பேஸ் பண்ணி முல்லிக்கன் சிம்பிள்ஸ் ஆர் அரைவ்ட் அட். ஃபார் எக்ஸாம்பிள், we know characters of the identity operation also correspond to dimension of the particular irreducible representation. GOT-லே பார்த்துருப்போம், இங்கே வரக்கூடிய எல்லா வேல்யூஸும் they are corresponding to the dimensions of the irreducible operation. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது we have to find out what is the dimension. Dimension 1 இருந்தால் we use Mulliken symbol. If dimension is 1 we use A or B.
If the dimension is 2 or doubly degenerate, we use E. If the dimension is 3, we use T and so on. காமனாக நம்ம யூஸ் பண்ணுற பாயிண்ட் குரூப்ஸில் டெட்ராஹைட்ரல் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ வீல் என்கவுண்டர் அப் டு 3 T. ஸோ டைமென்ஷன் 1 இருந்தால் A ஆர் B, டைமென்ஷன் 2 இருந்தால் E, டைமென்ஷன் 3 இருந்தால் T. டைமென்ஷன் 1 இருந்தால் அடுத்து இன்னும் ஒன்று மட்டும் நோட் பண்ணோம், A கொடுக்கணுமா B கொடுக்கணுமா. அது எப்போ கொடுப்போம்னா we will go to the principal axis. principal axis பொறுத்து இப்போ இது எல்லாமே இந்த சிம்பிள் டைமென்ஷன் எதை பொறுத்து அமையும், கேரக்டர் ஆஃப் E ஆப்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஏர்லி 1 2 3 அதை பேஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஏவா பியா அப்படின்னு செலக்ட் பண்ணோம்னா we have to go for the principal axis உடைய symmetry எப்படி இருக்கு. if the symmetry of the principal axis is +1, we use A. if the symmetry of the principal axis, in the case C2B point group la C2 தான் principal axis, அப்போ அது 1 இருந்தா we will use A. அதுவே antisymmetric இருந்தா -1 இருந்தா then we will use B Mulliken's notation. dimension 1 இருந்து principal axis உடைய symmetry symmetrical இருந்தா, that means character 1 இருந்தா we use A. அதுவே Cn உடைய கேரக்டர் -1 இருந்தால் we use B. இதெல்லாம் தான் எதுக்கு, ஃபஸ்ட்டு ஏவா பியா ஈயா டியா அப்படின்ற டிட்டர்மின் பண்ணுறதுக்கு. A அப்படின்னு எடுக்கணும்னா we need 1 dimension and symmetric with respect to principal axis. B எடுக்கணும்னா we need 1 dimension and symmetric with respect to principal axis. அதுவே 2 இருந்திருந்தா கேரக்டர் டைமென்ஷன் 2 இருந்தால் E, டைமென்ஷன் 3 இருந்தால் T அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். அடுத்தது சப்ஸ்கிரிப்ட் 1 and 2. யூஸ்வலாக சப்ஸ்கிரிப்ட் 1 and 2 எப்போ கொடுப்போம்னா வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் ஆக்சிஸ். இஃப் த சிமெட்ரி கேரக்டர் ஆஃப் த வெர்டிக்கல் ஆக்சிஸ் +1, தட் மீன்ஸ் சிமெட்ரிக்கலாக இருந்தால், வெர்டிக்கல் ஆக்சிஸை பொறுத்து சிமெட்ரிக்கலாக இருந்தால் வாட் வி டூ இஸ் we designate that as A1 or B1 or E1 if that particular operation with respect to vertical axis. அதுவே character of the vertical axis antisymmetric இருந்தா, if the character of the vertical axis is antisymmetric, we specify that as A2 or B2 or E2 or T2 and so on. இதை பொறுத்து தான் நம்ம எப்படி சொல்கிறோம், சப்ஸ்கிரிப்ட் 1 and 2 ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ C2B பாயிண்ட் குரூப்புக்கு இது மட்டும்தான் இருக்கும். நம்ம ஹையர் பாயிண்ட் குரூப்ஸுக்கு போகும்போது we may have I and sigma H ஹரிசான்டல் பிளேன் இருக்கும், இன்வெர்ஷன் பிளேன் இருக்கும். அதை பொறுத்து நம்ம எப்படி டெசிக்னேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் D3 அல்லது I இருக்கக்கூடிய C2H மாதிரியான பாயிண்ட் குரூப்பில் இஃப் த கேரக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு I is symmetric, we use subscript G. அதுவே if the character with respect to I is -1, we use the subscript G. இப்போ symmetry element A1 இங்கே ஒரு வேளை நமக்கு சிக்மா I இருந்திருந்தா இன்வெர்ஷன் ஆக்சிஸ் இருந்திருந்தா அதை பொறுத்து சிமெட்ரிக்காக அதில் +1 இருந்திருந்தா we use A1G. இது எப்போ என்ன C2H பாயிண்ட் குரூப்பில் வரும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது XI வரும்போது ஆன்டிசிமெட்ரிக் -1 வந்தால் we use symbol U. இது இல்லாமல் இன்னும் ஒன்று, if the molecule is having sigma H, character of sigma H is symmetric means we used to have superscript single dash. Character of sigma H -1 இருந்தால் we use the superscript double dash. For example அங்கே superscript A1 dash or A2 double dash இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் எந்த பாயிண்ட் குரூப்பில் இருக்கும்னா மாலிக்யூல்ஸ் வித் எலிமெண்ட் ஆஃப் சிமெட்ரி I அண்டு சிக்மா H. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து BF3யில் இருக்கும், இது சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருக்கக்கூடிய CO2 மாதிரியான மாலிக்யூல் D∞H C∞H மாதிரியான பாயிண்ட் குரூப்ஸில் அந்த கேரக்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் ஒரு பர்டிகுலர்
irreducible representation உடைய Mulliken symbol-ஐ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது டைமென்ஷனை செக் பண்ணணும். 1 இருந்தால் A or B, 2 இருந்தால் E, 3 இருந்தால் T. அதுக்கடுத்து செய்ய வேண்டியது ஏவா பியான்னு டிசைட் பண்ணோம்னா இஃப் த சிமெட்ரி ஆஃப் த பிரின்சிபல் ஆக்சிஸை நம்ம செக் பண்ணணும். +1 இருந்தால் ஏ யூஸ் பண்ணணும், -1 இருந்தால் பி யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து செய்ய வேண்டியது 1 or 2ன்னு ஸ்பெசிஃபை பண்ணோம்னா we have to go for the vertical axis, vertical plane. vertical planeல +1 இருந்தால் we use 1, vertical planeல -1 இருந்தால் we use 2. அதுக்கடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது ஐ. ஐயை பொறுத்து +1 இருந்தால் G, ஐயை பொறுத்து -1 இருந்தால் U. அடுத்தது சிக்மா ஹெச்சை பொறுத்து +1 இருந்தால் சூப்பர் ஸ்கிரிப்டில் டேஷு, சிக்மா ஹெச்சை பொறுத்து -1 இருந்தால் சூப்பர் ஸ்கிரிப்டில் டபுள் டேஷ். திஸ் இஸ் ஹவ் வி அரைவ் அட் த Mulliken symbol of a irreducible representation. Otherwise some இதில் olden daysல they have used Bethe notation which is capital gamma 1 2 3 and so far. ஏன்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் இறப்பு அரைவ் ஆனதுக்கு அப்புறம் தான் Mulliken symbol-ஐ கொடுக்க முடியும். இனிஷியலி we will not be, நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அதனால் நம்ம டிரைவ் பண்ணும்போது we will use gamma 1, gamma 2, gamma 3, gamma 4. அதுக்கப்புறம் இந்த சிமெட்ரியை பொறுத்து we can specify the Mulliken symbols. இப்போ இந்த Mulliken symbols-ஐ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், வைப்ரேஷனல் மோட்ஸை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பர்டிகுலர் மாலிகுல் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதில் எந்த மோடெல்லாம் ஐஆர் ஆக்டிவ், ராமன் ஆக்டிவ் ஆர் ஃபண்டமெண்டல் மோட்ஸ் வைப்ரேஷன் எந்தெந்த இறப்புக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி we will know the selection rule for infrared spectroscopy, Raman spectroscopy and mutual exclusion principle. Very important points. First, selection rule for IR spectroscopy. It is well known in the spectroscopy. ஒரு மாலிகுல் ஐஆர் ஆக்டிவாக இருக்கணும்னா there should be a change in dipole moment during the vibration. சேஞ்ச் இருந்தால் மட்டும்தான் அது ஐஆர் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இங்கே குரூப் தியரிட்டிக்கல் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஒரு மாலிகுல் ஐஆர் ஆக்டிவாக இருக்கணும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இர்ரெப் that should be corresponding to the one of the Cartesian coordinates. Cartesian coordinates x, y, z. If any one of the irrep corresponds to x, y, z, அந்த மாதிரி மோட் நமக்கு கிடைச்சதுன்னா அந்த இறப்பு என்னவாக இருக்கும், ஐஆர் ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஐஆர் ஆக்டிவ் மோட்ஸ் வில் பி, இப்போ இந்த கேஸில் பார்க்கும்போது எக்ஸ், ஒய், இசட் எங்கே இருக்குது, A1, B1, B2. ஸோ இந்த மாதிரியான மோட்ஸ் வந்து ஐஆர் ஆக்டிவாக இருக்கும். ஸோ என்னென்ன மோட்ஸ்ன்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ ஐஆர் ஆக்டிவ் மோடாக இருக்கணும்னா இட் ஷுட் ஹாவ் த irrep corresponding to the one of the Cartesian coordinates. அதுவே ராமன் ஆக்டிவாக இருக்கணும்னா என்ன செய்யணும், there should be a change in polarizability during the transition. polarizability மாறினா மட்டும்தான் the particular molecule will be Raman active. இந்த கேஸில் irreps corresponding to multiples of or binary products xy, yz, xz, x square, y square, z square, x square minus y square, இந்த மாதிரியான binary products and their combinations, they are Raman active modes. இப்போ எந்தெந்த irrepலாம் corresponding to xy, yz, xz வருதோ அதெல்லாம் என்னது, Raman active modes-ஆக இருக்கும். தேர்ட் ரூல் ஆஃப் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். இது என்ன சொல்லுதுன்னா, particularly for a centrosymmetric molecules, molecules எந்தெந்த மாலிகுல்ஸ்லாம் சிமெட்ரி I இருக்கும். எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு, டிரான்ஸ்பியூட்டின், ஸ்டைரின், இந்த மாதிரி மாலிகுல்ஸில் நமக்கு சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருக்குது. தீஸ் மாலிகுல்ஸில் த மோட்ஸ் தட் ஆர் IR active will be Raman inactive.
ஸோ எந்தெந்த மோடெல்லாம் ஐஆரில் ஆக்டிவாக இருக்கோ அந்த மோடெல்லாம் ராமன் இன்ஆக்டிவாக இருக்கும் அண்ட் வைஸ் வெர்சா. தட் மீன்ஸ் ராமனில் ஆக்டிவாக இருக்கிற மோடு ஐஆரில் ஆக்டிவாக இருக்காது, ஐஆரில் ஆக்டிவாக இருக்கிற மோடு ராமனில் ஆக்டிவாக இருக்காது ஃபார் சென்ட்ரோசிமெட்ரிக் மாலிகுல்ஸ். ஒன்ஸ் அகெயின், ஸோ ஐஆர் ஆக்டிவாக இருக்கணும்னா அந்த கரஸ்பாண்டிங் irreducible ரெப்ரசன்டேஷன் என்னவாக இருக்கணும்? இட் ஷுட் கரஸ்பாண்ட் டு த ஒன் ஆஃப் த கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ். ராமன் ஆக்டிவாக இருக்கணும்னா இட் ஷுட் பி பைனரி ப்ராடக்ட் ஆஃப் த கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ். சென்ட்ரோசிமெட்ரிக் மாலிகுல்ஸில் ஐ இருக்கக்கூடிய மாலிகுல்ஸில் ராமன் ஆக்டிவாக இருக்கிற மோடு ஐஆரில் ஆக்டிவாக இருக்காது, ஐஆரில் ஆக்டிவாக இருக்கிற மோடு ராமனில் ஆக்டிவாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட் குரூப் எடுத்து கேரக்டர் டேபிள் நீங்கள் செக் பண்ணிங்கனாவே எக்ஸ் இருக்கிற இடத்துல பைனரி ப்ராடக்ட்ஸ் இருக்காது, பைனரி ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுல எக்ஸோ ஒய்யோ இசட்டோ இருக்காது. இதுதான் செலெக்ஷன் ரூல்ஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இதை பொறுத்து நிறைய கொஷின்ஸ் வரும். ஒரு 4-5 மாலிகுல் கொடுத்துட்டு சென்ட்ரோசிமெட்ரிக் இருக்கிற மாலிகுல் ஒன்றை கொடுத்துட்டு இதில் எதில் ஐஆர் ஆக்டிவாக இருக்கிறது ராமன் இன்ஆக்டிவாகவும், ராமன் இன்ஆக்டிவாக இருக்கிறது எதில் ஐஆர் இன்ஆக்டிவாகவும் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். நம்ம இப்போ என்ன செய்யலாம்னா ஒரு பர்டிகுலர் மாலிகுல் எடுத்து கொடுத்துட்டு நம்மக்கிட்ட ஐஆர் மோடு என்ன, ராமன் மோடு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன செய்யணும், அதுக்கான ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பண்ண என்னென்னா, வாட் யூ வாண்ட் டு டூ இஸ் find out the point group of the molecule. molecule உடைய point group எடுக்கணும். Second, get the character table. என்ன point group அதுக்கு corresponding character table எடுத்துக்கோங்க. Next we have to find out T3N reducible representation for vibrational modes or normal modes. நார்மல் மோட்ஸ்க்கான வைப்ரேஷன் ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷனை கண்டுபிடிக்கணும். அதாவது ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் ஃபார் நார்மல் மோட். ரிடக்ஷன் ஃபார்முலாவில் இங்கே ஆர்ஆர்னு ஒன்று பார்த்துருப்போம் இல்லைங்களா, டோட்டல் காம்பினேஷன் ஆஃப் இர்ரெப்ஸு. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, we have to devise the matrix with all the Cartesian coordinates for all the atoms. ஒரு பர்டிகுலர் மாலிகுலில் 3 ஆட்டம் இருக்குன்னா ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் 3 Cartesian coordinates இருக்கும். how they transform when you perform each symmetry operation அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம்னா, simple method, it is find out the character, trace character of symmetry operation. Trace character for symmetry operation. And second step, find out the number of unshifted atoms when you perform a particular symmetry operation. எத்தனை ஆட்டம்ஸ் அதனுடைய பொசிஷனை மாற்றிக்காமல் இருக்குன்னு கண்டுபிடிங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட்டு T3N reducible representation. So reducible representation RR will be equal to character of the particular symmetry operation and number of unshifted atoms. Multiply பண்ணோம்னா we will get reducible representation. இந்த reducible representation யூஸ் பண்ணி find out the irreps corresponding to TRR. எத்தனை A1 இருக்குது, எத்தனை A2 இருக்குது, எத்தனை B2 இருக்குது அப்படின்றத எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறீங்க? using standard reduction formula. அப்படி கிடைக்கிற T3N that will be equal to, அப்படி கிடைக்கக்கூடியது that will be equal to number of total normal modes. இது எத்தனை ஆட்டம் இருக்கோ அத்தனை டோட்டல் நார்மல் மோட்ஸ் கிடைக்கும். that modes will be equal to sum of vibration, sum of rotation, sum of translation. ஸோ இந்த கிடைச்ச RR in terms of various irreps that will be equal to total of vibration, rotation and translation. இப்போ கிடைச்ச மோடிலிருந்து நாம் நான்லீனியர் மாலிகுலாக இருந்தால் we have to subtract 3n minus
T rotation plus translation கிடைக்கக்கூடியது தான் நமக்கு வைப்ரேஷனல் மோட்ஸ். இப்போ இங்கே பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் டிரான்ஸ்லேஷனில் ஒரு பர்டிகுலர் மாலிகுலில் n நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னா அதில் 3 will be corresponding to 3 will be corresponding to translation, 3 will be corresponding to rotation. So rotation R X R Y R Z அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. டிரான்ஸ்லேஷனல் மோட்ஸை X, Y, Z அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸ் irreps corresponding to A1, A2, B1, B2 they are corresponding to the various translation and rotation. மொத்தம் 6. அந்த 6 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 3RR minus T6 will be equal to, this is corresponding to translation and rotation, we will get a vibration. ஸோ இந்த வைப்ரேஷனை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதில் இருந்து மறுபடியும் ஃபர்தராக பாயிண்ட் குரூப்பை பொறுத்து XYZ இருந்தால் அது IR ஆக்டிவ், மல்டிபிள்ஸ் ஆஃப் XYZ இருந்தால் அது ராமன் ஆக்டிவ்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் ஸ்டெப்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து எப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து நம்ம வைப்ரேஷனல் ஆஃப் மோட்ஸ் ஆஃப் வாட்டரை கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். ப்ரொசீஜர் எப்படி என்ன செய்யணும், மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிக்கோங்க, பாயிண்ட் குரூப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ வாட்டர் மாலிகுல் பிலாங்ஸ் டு C2V பாயிண்ட் குரூப். C2Vயோட கேரக்டர் டேபிள் எடுத்தாச்சு. தேர்டு என்ன செய்யணும், நம்ம we have to find out the reducible representation. அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, character of each symmetry operations multiplied by number of unshifted atom when we perform the symmetry operation. அப்போ இதில் இருக்கிற symmetry operations என்னென்ன, E C2 sigma V X Z sigma V Y Z sigma dash. இதெல்லாம் தான் இதில் இருக்கிற சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ். இப்போ மாலிகுலோடைய கேரக்டர், ட்ரேஸ் கேரக்டர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் ஆஃப் சிமெட்ரி ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் ஆகும்போது கேரக்டர் வில் பி 3, CN ஆப்ரேஷன் ஆகும்போது 2 cos theta plus 1, சிக்மா ஆகும்போது 1. இப்போ ஃபஸ்ட் நம்ம செய்யணும். இப்போ E அப்படின்னும் போது கேரக்டர் என்ன, 3. இது வந்து என்னது, கேரக்டர் ஃபார் த பர்டிகுலர் சிமெட்ரி ஆப்ரேஷன். C2 ஆகும்போது என்ன சொல்லியிருக்காங்க, 2 cos theta plus 1. தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ, C2 ஆகும்போது 180 டிகிரி. 180 டிகிரி சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -1 வரும். cos 180, 2 into -1 -2 plus 1 ஆகும்போது the result will be -1. அண்ட் சிக்மாவுக்கான வேல்யூ அது ஹரிசாண்டலாக இருந்தாலும் வெர்டிகலாக இருந்தாலும் இட் வில் பி 1, ட்ரேஸ் கேரக்டர் வேல்யூ. இனி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் அன்ஷிஃப்டட் ஆட்டம்ஸ். ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணும்போது எத்தனை ஆட்டம் அன்ஷிஃப்டடாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாலிகுலை நீங்கள் என்ன ஆக்சிஸில் எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து இந்த வேல்யூஸ் மாறும். நம்ம என்ன பண்ணலாம்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கலாம். Z ஆக்சிஸ், Y ஆக்சிஸ், X ஆக்சிஸ். இப்போ மாலிகுல் எங்கே இருக்கும், ஆக்சிஜனை சென்டரில் எடுத்துக்கோங்க, ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். மாலிகுல் இஸ் டேக்கன் இன் YZ plane. YZ பிளேனில் நான் மாலிகுலை எடுத்திருக்கேன். அப்போ எப்படி மாறுதுன்னு நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் நான் பர்ஃபார்ம் பண்ணேன்னா இந்த ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் மூணுமே அதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்க போகிறதில்ல. ஸோ நம்பர் ஆஃப் அன்ஷிஃப்டட் ஆட்டம்ஸ் 3. ஸோ வென் ஐ பர்ஃபார்ம் C2 ஆப்ரேஷன்றது Z ஆக்சிஸை பொறுத்து நம்ம ரொட்டேட் பண்ணோம். கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம்னா we will shift this hydrogen to this, அது இது இங்கே மாறிடும். அப்போ இந்த 2 ஹைட்ரஜனும் அதனோட பொசிஷனை மாற்றிக்கும். ஆக்சிஜன் அதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணாது. ஸோ நம்பர் ஆஃப் அன்ஷிஃப்டட் ஆட்டம் only 1. அகெயின் XZல நம்ம பிளேன் எடுக்கும்போது இந்த ஹைட்ரஜனும் அதனுடைய பிளேஸை இன்வெர்ட் பண்ணிக்கும். ஏன்னா மாலிகுல் இருக்கிறது YZ பிளேனில். ஸோ சேஞ்ச் ஆகாதது ஆக்சிஜன் மட்டும்தான். ஹைட்ரஜனும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும். நம்பர் ஆஃப் அன்ஷிஃப்டட் ஆட்டம் 1. அடுத்தது YZ சிக்மா டேஷ் அன்ஷிஃப்டட் ஆட்டம். மாலிகுல் அதனுடைய பிளேன்லேயே இருக்குது. ஸோ நோ சேஞ்சஸ். ஏன்னா மிரர் பிளேன் பண்ணும்போது ஆக்சிஜன், ஹைட்ரஜன் எல்லாத்தையும் ஹாஃபாக தான் கட் பண்ண போகிறோம். தேர் வில் பி நோ சேஞ்ச் இன் த பொசிஷன். all the atoms are unshifted. So character 3 again. இப்போ இதை நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்,
ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் 9 -1 1 3. இதுதான் என்னது ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். அதை நம்ம எடுத்து இங்கே கீழே எழுதிக்கலாம் அல்லது அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் வாட்டர் மாலிகுலுக்கு ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா இதுவாக தான் இருக்கும். ஸோ பூரி சர்மா புக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா மாலிகுலை YZ பிளேனில் எடுத்திருப்பாங்க. அப்போ கேரக்டர் வந்து 9 -1 1 3ன்னு கிடைக்கும். அதுவே FI காட்டன் புக் மாதிரியான சில புக்ஸில் பார்த்தோம்னா மாலிகுலை வந்து XZ பிளேனில் எடுத்திருப்பாங்க. அந்த கேஸ்க்கு வந்து இது ரெண்டும் அதனுடைய வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும். 9 -1 3 1ன்னு ஆன்சர் இருக்கும். ரெண்டுமே சரிதான். ஏன்னா மாலிகுலை நீங்கள் எந்த பிளேனில் எடுக்கிறீங்கிறது மட்டும்தான் வித்தியாசப்படும். ஸோ அக்கார்டிங் டு பூரி சர்மா புக்கு 9 -1 1 3. காட்டன் புக்காக இருக்கும்போது 9 -1 3 1ன்னு இருக்கும். அதை பொறுத்து வேல்யூஸ் மாறும். அப்போ இந்த ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் ஃபார்முலா அதை யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் A1 கண்டுபிடிக்க போகிறோம். விச் இஸ் 1/4 இன்ட்டு கேரக்டர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேரக்டர் ஃப்ரம் த ரெப்ரசன்டேஷன் இர்ரெப்பு அண்ட் ரெப்பு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி தான் நம்ம A1 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை? 1. இங்கே 1 இருக்குது. அதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1 × 1 × 1 9 is equal to 9. அதுக்கு அடுத்தது C2 1 × 1 × -1. அப்போ சால்வ் பண்ணோம்னா -1 வரும். அதுக்கடுத்து 1 × 1 × 1. அதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? +1 கிடைக்கும். அடுத்தது சிக்மா V' 1 × 1 × 3 ப்ளஸ் அப்போ 3 கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணால் -1 + 1 கேன்சல் ஆகிடும். 9 + 3 12/4 3A1. சிமிலர்லி NB2 NA2 1/4. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது எல்லாமே காமன்றனால ஃபஸ்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே செகண்டும் காமன் தான், அதனால் அப்படியே எழுதலாம். 9 + -1. இங்கே மட்டும்தான் கேரக்டர் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அப்போ மைனஸ் முன்னாடி போட வேண்டியிருக்கும். -1. இங்கேயும் மைனஸ் இருக்குது. 1 × -1 × 3 which is -3. ஸோ இப்போ டோட்டல் ஆட் பண்ணுங்கள். -1 -1 -1. அப்போ 5 9 5 போனால் 4 4/4 is equal to 1A2. நம்ம அடுத்து NB1 கண்டுபிடிக்கலாம். 1/4. ஈயோட கேரக்டர் எப்பவும் மாற போகிறதில்ல. ஸோ ப்ளஸ் 1 × -1 × -1. அப்போ என்ன வரும்? +1 கிடைக்கும். அடுத்தது 1 × 1 × 1 +1 +1. அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்க போகிறது +1. அதுக்கு அடுத்தது 1 × 1 -1 -1 × 3 -3. இதை சால்வ் பண்ணோம்னா 9 + 1 10 10 + 1 11 11 - 3 8 8/4 வந்து 2B1. அடுத்தது NB2. சிமிலர்லி 1/4 9 மாறாது. இங்கே -1 இருக்கிறதுனால இதுவும் மாறப்போதில்ல. 1 × -1 -1 -1 -1 +1. ஸோ +1. அதுக்கு அடுத்தது சிக்மா 1 × -1. அப்போ இது -1 இதுவும் -1. அப்போது அதுக்கடுத்தது சிக்மா V' 1 × 1 +1 × 3. அப்போ +3. இப்போ இங்கே 9 இருக்குது. -1 + 1 கேன்சல் ஆகிடும். திஸ் வில் பி ஈக்குவல் டு 12. ஸோ டோட்டல் 3B2 கிடைக்கும். ஸோ இது நம்ம இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? யூஸிங் ரிடக்ஷன் ஃபார்முலா NA1 எத்தனை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். NA2 கண்டுபிடிச்சிட்டோம். NB1 கண்டுபிடிச்சிட்டோம். NB2 கண்டுபிடிச்சிட்டோம். இதை டோட்டலாக சேர்த்து எழுதுறது தான் என்ன? T3N total number of normal modes in terms of various representations. அதை நம்ம எப்படிங்க எழுதிக்கலாம்? T3N is equal to 3A1 plus A2 plus 2B1 plus 3B2. இது என்னது? total number of normal modes. இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? ரொட்டேஷனையும் ட்ரான்ஸ்லேஷனையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 3n minus
6 equal to 3a1 plus a2 plus 2b1 plus 3b2 minus xy z இருக்கிறதெல்லாம் என்னது translational modes. first அதை செய்யலாம். x இருக்கிறதெல்லாம் என்னது a1 b1 b2 a1 plus b1 plus b2 அதே போல் மைனஸ் ரொட்டேஷனல் மோடை சப்ட்ராக்ட் பண்ணணும் a2 b1 b2 இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் முடிஞ்சது. டோட்டலாக இங்கே 3a1 இருக்குது, இங்கே ஒரு a1 இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 2a1. அதுக்கடுத்து இங்கே a2 இருக்குது, இங்கே ஒரு a2 இருக்குது மைனஸில். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 0. அடுத்து 2b1 இருக்குது, ஒரு b1 இன்னொரு b1 ரெண்டு b2 கேன்சல் ஆகிடும். இங்கே 3b2 இருக்குது, இங்கே ஒரு b2 இங்கே ஒரு b2 இருக்குது. 3 minus 1 1. ஸோ Tn vibrational modes for water molecule will correspond to these modes 2a1 plus b2. இது தான் மல்டிபிள் டைம்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ நார்மல் மோட்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் will belong to 2a1 and b2 modes. இதில் ஐஆர் எத்தனை, ராமன் ஆக்டனை. ஐஆர் ஆக்டிவாக இருக்கணும்னா இசட் இருக்கணும், எக்ஸ் இருக்கணும், ஒய் இருக்கணும். ஏதாவது ஒரு இதில் இருந்தால் அது ஐஆர் ஆக்டிவாக இருக்கும். ஸோ a1 b2 ரெண்டுமே IR active. So IR A1 and B2. ராமன் ஆக்டிவ் எத்தனை, அதனுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். ஸோ ராமன் என்னெல்லாம் A1 and B2. ஸோ இது நான் சென்ட்ரோசிமெட்ரிக் மாலிகுல்ன்றதுனால ஐஆர் ஆக்டிவாக இருக்கிறது ராமன் ஆக்டிவாகவும் இருக்கும், ராமன் ஆக்டிவாக இருக்கிறது ஐஆர் ஆக்டிவாக இருக்கும். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இங்கே வேலிட் கிடையாது. Because this is a non-centrosymmetric molecule. This is how you have to find out the representations. நீங்கள் இதே மாதிரி என்ன செய்கிறீங்கன்னா அமோனியா மாலிகுலுக்கு எடுத்து செய்கிறீங்க. யூ டேக் அமோனியா மாலிகுல், C3 பாயிண்ட் குரூப் எடுங்க, கேரக்டர் டேபிள் எடுங்க, நம்பர் ஆஃப் அன்ஷிஃப்டட் ஆட்டம் கண்டுபிடிங்க, கேரக்டரை வச்சு வேல்யூஸ் போடுங்க. சரிங்களா? இது மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன செய்வோம்னா நாம் காமனாக என்கவுண்டர் பண்ணுற எல்லா மாலிகுல்ஸோடைய reducible representation T3N IR and Raman active modes. இதை ஒரு டேபிள் மாதிரி எழுதி போடுவோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த பார்ட்லேருந்து ஒரு கொஷினாக வரும். இப்போ உதாரணத்துக்கு 2017 TRBயில் இருக்கட்டும் கேட்ட கேள்வி என்னென்னா BF3 மாலிகுலுடைய ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் என்ன. இப்போ நீங்கள் ஒரு மாலிகுலுக்கு போட்டு காட்டியிருக்கேன், நீங்கள் அதே மாதிரி அமோனியாவுக்கு போட்டு பாருங்கள், BF3க்கு போட்டு பாருங்கள். எல்லா வேல்யூஸையும் நான் எழுதி போடுறேன், அதையும் படிச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமில் டைம் இருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யலாம், போட்டு பார்க்கலாம். இல்லாதவங்க அந்த வேல்யூஸை கண்டிப்பாக மெமரி பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம இப்போ லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் மாலிகுல்ஸ் அதனுடைய கீ பாயிண்ட்ஸ். சார் ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து வாட்டர் மாலிகுல் வெரி இம்பார்ட்டண்ட். அதனுடைய பாயிண்ட் குரூப் C2V, அதில் இருக்கிற வேரியஸ் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் E, C2, சிக்மா V, சிக்மா V டேஷ். YZ இது XY. அதனுடைய reducible representation for normal modes 9, -1, 1, 3 corresponding to various symmetry operations. 3n minus 6 நம்ம இப்போ தான் calculate பண்ணோம். 2a1 plus b2. IR active modes a1 and b2. Raman active modes a1 and b2. Very important. Multiple times ஒன்று இதே கொஷினாக கேட்குறாங்க அல்லது இதை கொஷினாக கேட்குறாங்க. சரிங்களா? காட்டன் புக்கை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா 2a1 plus b1ன்னு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். சிமிலர்லி அமோனியா மாலிகுலுக்கு ரிடக்ஷன் ஃபார்முலா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா பாயிண்ட் குரூப் C3V பாயிண்ட் குரூப், சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் E ஒரு கிளாஸ், 2 C3 ஒரு கிளாஸ், 3 சிக்மா V இன்னொரு கிளாஸ். ரெப்ரசன்டேஷன் ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் ஃபார் நார்மல் மோட்ஸ் 12, 0, 2. அடுத்தது T3n minus 6 வைப்ரேஷனல் மோட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 2a1 plus 2e. IR active modes a1 and e, common active modes a1 and e because non-centrosymmetric molecule. அதே போல் BF3 ஓட பாயிண்ட் குரூப் D3H ஹரிசாண்டல் பிளேன் இருக்கும். E 2C3, 3C2, சிக்மா H 2S3 and 3 சிக்மா V. கரஸ்பாண்டிங் கேரக்டர்ஸ் 12, 0, -2, 4, -2, 2. 3n minus 6 a1 dash plus 2e1, 2e dash plus a2 dash. IR active modes வந்து A2 double dash, E1
ராமன் ஆக்டிவ் மோட்ஸ் A1 dash and E dash இதெல்லாம் தான் ராமன் ஆக்டிவ் மோட்ஸ். இதே போல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது மீத்தேன் மாலிகுல் டெட்ராஹெட்ரல் சிமெட்ரி E8C3 3C2 6S4 and 6 D. Representations 15 0 -1 -1 and 3 irrep. T3n minus 6 வந்து A1 plus E plus T1 plus 3 T2. IR active modes T2, Raman active modes A1, E, T1 and T2. இப்போ ஒரு particular molecule number of vibrational modes அப்படின்னு கேட்டாங்கன்னா, so what you have to use is for non-linear molecule. For non-linear molecule you have to use the formula 3n minus 6 number of modes. இப்போ வாட்டர் மாலிகுல்னா 3 ஆட்டம் இருக்குது, 3 into 3 9, 9 minus 6 3 modes, total 3 modes. அப்போ இங்கே கவுண்ட் பண்ணிங்கன்னா 2 A1 ஒரு B2, அப்போ 3 மோடு கிடைக்கும் வாட்டர் மாலிகுலுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் மோட்ஸ் 3. சிமிலர்லி அமோனியாவுக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா அதில் 4 ஆட்டம் இருக்குது, 3 4s are 12, 12 minus 6 6, 6 மோடு கிடைக்கும். ஸோ 2 A1 2 E, ஒரு E கரஸ்பாண்ட்ஸ் டு டபுள்யூ டிஜெனரேட் டைமென்ஷன். டபுள்யூ டிஜெனரேட்னால இது 4, இப்போ 4 + 2 6, இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். அதுவே லீனியர் மாலிகுல்ஸாக இருந்தால் 3n minus 5. ஃபார் எக்ஸாம்பிள் CO2 வந்து லீனியர் மாலிகுல், 3 into 3 9, 9 minus 5 4 modes will be there. அதில் வந்து சென்ட்ரோசிமெட்ரி இருக்கிறதுனால 2 மோடு ஐஆர்லேயும் 2 மோடு ராமன்லேயும் ஆக்டிவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு மாலிகுலுக்கும் எத்தனை மோடு ஐஆர் ஆக்டிவ், எத்தனை மோடு ராமன் ஆக்டிவ், அது எந்த irreducible ரெப்ரசன்டேஷன் கரஸ்பாண்டிங் எந்த ஆக்சஸில் அது போலரைஸ் ஆகுதுன்றதை குரூப் தியரி மூலமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் குரூப் தியரி. அடுத்த வீடியோவில் ஒரு பர்டிகுலர் மாலிகுலுடைய ஹைப்ரிடைசேஷனை குரூப் தியரியை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கின்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.